வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பேன் நம்புறேன். நல்லா இருக்கணும். தினம் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயம் நம்ம சேனலில் பேசிட்டு வந்துருக்கோம். அப்படி இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் சொல்கிற வர விஷயத்தை நீங்கள் தெளிவாக கேட்டிங்கனாவே நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கணுமா வேண்டாமாங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே புரியும். இப்போ வந்து நம்மளோட சேனலோட பேரே பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையே ஒரு பயணம் தானே. அதாவது வாழ்க்கையில் எந்த இடத்துக்கிட்ட பயணிச்சுட்டு இருக்கோம், அடுத்து என்ன நடக்க போகிறது, இப்போ என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு, முன்னாடி நடந்துகிட்டு இருக்கும், முன்னாடி நடந்ததும் சரி இப்போ நடக்கிறதும் சரி உங்களுக்கு தெரியும். அதாவது நீங்கள் வந்து யோசிச்சினாவே எல்லாமே உங்களுக்கு மெமரிக்கு வரும். அடுத்து என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது. இது எல்லாமே ஜோதிடத்துக்குள்ள அடக்கம் தான். இது எல்லாத்தையுமே ஜோதிடராக என்னால் டோட்டலாக டீட்டெயிலாக சொல்ல முடியும்னு வைங்களேன். ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் ஜாதகம் பார்க்கணும், அதெல்லாம் பொய் அப்படிங்கிறது மாதிரிக்கே நிறைய பேர் இது மாதிரிக்கே எப்படி சொல்கிறாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, இதே வேலையாக இருக்குது சாமி போகிறது, ஜாதகம் பார்க்குறது, இது மாதிரிக்கே வேலையாக இருக்கே சில பேருக்கு அப்படிங்கிறது மாதிரிலாம் நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. அது வந்து நம்ம கண்கூடாவே தெரியுது. அது என்ன காரணத்துக்காக சொல்கிறாங்கிறதும் எனக்கு தெரியும். இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு ஜாதகத்தில் சூரியன், செவ்வாய், சந்திரன் இது பொதுவாகவே வந்து பலம் பெற்றுச்சு அப்படின்னு பார்த்தாம்போது கண்டிப்பாக அதீத தன்னம்பிக்கை இருக்கும் அவங்கள்ட்ட. அதீத தன்னம்பிக்கை இருக்கும். எவ்வளவு கீழே விழுந்தாலும் திருப்பி எந்திரிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படின்னா ஒரு அதிகார மதமைன்னு சொல்லுவாங்க. அது வந்து வரும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவங்க வந்து கவர் பண்ணவே மாட்டாங்க. பட் ஃபீல் பண்ண மாட்டாங்க, கவர் பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன காரணம் அப்படின்னா, இதெல்லாம் எப்போ அவங்க கண்டிப்பாக 100% வந்து அதுக்குள்ள உள்ள வந்து தான் ஆகணும். அது எப்போ வருவாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு 55 வயசுக்கு மேலே சரியா வாழ்க்கையில் அடிப்பட்டு நொந்து நூடில்ஸ் ஆகி சில பேர் கஷ்டப்படும் போது அந்த சூழ்நிலை நோக்கி அவங்க வர வாய்ப்பு 100% இருக்கும். அதை தாண்டி அப்படி ஒருத்தர் வந்து யாராவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து நீ இதே வேலை தான், நீங்கள் ஜாதகம் பார்க்குறது உங்களுக்கு வேலை தான், கோயிலுக்கு போகிறதா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? யார் இப்படி உங்கள்கிட்ட வந்து யார் அப்ரோச் பண்ணுறாங்களோ அப்போ அவங்களுக்கு நல்ல நேரம் போயிட்டுருக்கு. எந்த கஷ்டம்னா என்னென்னு தெரியலை. அவங்க வந்து பொருளாதாரத்துலையும் சரி வேறு மனநிலையும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அவங்க சொல்கிறத நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம ஒரு கௌரவத்துக்காக பண்ணால் நம்ம வாழ்க்கையில் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாமே இதை பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. நான் எனக்குள்ளே உணர்ந்தது, நான் தெரிஞ்சது, நான் பேசிக்க இன்ஜினியர், இதுக்குள்ளே வந்ததே இறைவன் அந்த சித்தர்கள்னால் நான் வந்தது. அது மாதிரிக்கே ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து டீட்டெயிலாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது வாழ்க்கையில் வந்து எந்த இடத்துக்கு போகணும், எந்த இடத்துக்கு போகக்கூடாது, எப்படி நம்ம எதை நோக்கி நம்ம வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக துல்லியமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த குறிப்பு தேவை. அது தாண்டி அந்த பெருத்து குறிப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக உண்மையான குறிப்பாக இருக்கணும். சப்போஸ் அதில் பலம் இழந்து ஏதாவது ஒரு தப்பாக ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னா 100% வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சரியாக இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா, ஏன்னா நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்களுக்கு நடந்தது வேறையாக இருக்கும். சரியா? ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையோட கணக்குங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இடம் வந்து ரொம்ப தெளிவாக நம்மகிட்ட குறிப்பு கொடுத்தாங்க அப்படின்னா 100% வந்து தெளிவாகவே சொல்ல முடியும். நான் ஜோதிடத்தையே நம்பாத ஆள், அது வந்து எப்படி என்னோட ஜோதிடர் ஆகி நான் எல்லாருக்கும் நான் வாக்கு சொல்கிற அளவுக்கு நீங்கள் பெருமை விஐபியில் நம்மளை கான்டெக்ட் பண்ணி மட்டும் ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த டீட்டெயிலாகவும் நம்ம இதை பேசுவோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நான் வந்து சித்திர வழிபாடுலாம் இருக்க ஆள் கிடையாது. ஆனால் எனக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னை வந்து தேட வச்சிச்சு சித்தர்களை. அப்படி தேடி நான் ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கேன். தொழில் பண்ணிகிட்டு இருக்கும்போது தொழில் நான் ஒரு 15-16 வருஷமாக தொழில் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தொழில் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வர்றாங்க. வந்து நான் ஒரு கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 90 கொடுக்குறாங்க. அவங்க என்கிட்ட ஒரு விஷயம் வாங்கியிருந்தாங்க, பணம் வாங்கியிருந்தாங்க, கொடுக்குறாங்க. எனக்கு அது எங்கே இருக்குது என்னெல்லாம் எனக்கு தெரியாது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த 90 வாங்கி சரி என்ன பூசிக்கிட்டு சரி ஓகே நான் போகிற மாதிரி சொன்னேன். அன்றைக்கே எனக்கு என்ன பண்ணேன், 90 பூசின உடனே எனக்கு வந்து போகணும்னு தோணுது. அவங்க மதியம் கொடுக்குறாங்க, நைட்டு வீட்டில் பேசுகிறேன், விடிய காலம் வந்து கிளம்பிட்டேன். அங்கே சித்தர் கோயில், அது யார் எங்கே அப்படின்னா பழனி பக்கத்தில் இருக்க கணக்கம்பட்டி ஐயா சத்குரு. இப்போ அங்கே போனதுக்கப்புறம் அங்கே ஃபஸ்ட்டு டைம் அந்த நான் போகிறேன். போனதுக்கப்புறம் டோட்டலாக என்னோடய லைஃப் வந்து வந்து இந்த ஜோதிடத்துறையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்குது. நான் யாருக்கிட்டையும் ஜோதிடம் தெரிஞ்சுக்கல. இறைவன் அந்த எம்பெருமான் முருகப்பெருமான் அந்த ஐயா கணக்கம்பட்டி ஐயாவும் 18 சித்தமரில் என்னை இந்த இடத்துல பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னோடய ஜோதிடத்தை வந்து வீடியோவும் சரி வேறு சேனல்லையும் சரி என்னோட பேச ஆரம்பிக்கிறேன். சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. அதாவது ஒரு ஜாதகத்தில் குழந்தை பிறக்கலை அப்படின்னு ஒரு எந்த ஜோதிடர் சொல்லியிருந்தாலும் பிறக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நான் சொன்னால் பிறக்குது. அதே மாதிரிக்கே யாருக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு யார் ஜாதகத்தில் இருந்தாலும் நம்ம சொல்லி ஒரு டேட்டு குறிச்சிட்டோம் அப்படின்னா 100% அந்த டேட்டுக்குள்ளே கல்யாணம் நடக்குது. அதே மாதிரிக்கே ஒரு கர்மானா என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு யாருக்கு குடும்பம் சரியாக அமையலையோ, அதே மாதிரிக்கே பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு சரியாக இல்லையோ, இல்லை கல்யாண பிரச்சனை தடையாக இருக்கோ, இல்லை பண விஷயத்தில் தடையாக இருக்கோ, இது எல்லாமே உங்களோட கர்மா. சரியா? அந்தந்த இடங்கள் வந்து உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். அது பாதிக்கப்பட்டிருந்தால் தான் இந்தந்த விஷயத்தில் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. இப்போ வந்து பணம் சார்ந்த விஷயத்துலையும் குடும்பம் சார்ந்த விஷயத்திற்கும் மனநிறைவு இல்லாத வாழ்க்கை, ஒரு ரொம்ப போராட்டமான வாழ்க்கையை நீங்கள் சந்திச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் போன பிறவியில் குடும்பத்தை சரியாக மதிக்காமல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தாம்போதித்தனமாக நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க. அதனால உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை, பொருளாதாரத்தில் உள்ள பிரச்சனை, அதை வந்து நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா, ஏற்கனவே போன பிறவியில் 100% வந்து நீங்கள் நல்ல குழந்தை ஒரு 7 குழந்தை நீங்கள் பெற்றிருப்பீங்க. அதை சரியாக நீங்கள் கவனிக்காமல், அதை பராமரிக்காமல், உங்களோட தாம்போதித்தன வாழ்க்கையில் உங்களோட சுபபோகங்களை நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு உங்களுக்கு பிறந்த வாரிசில் சரியாக கவனிக்காமல் இருந்திருப்பீங்க. அதனால தான் அந்த குழந்தை பாக்கியத்தில் உங்களுக்கு பிரச்சனையாகி உங்களுக்கு வந்து தடைப்படுறதுன்னு சரி, எவ்வளவு வேண்டுதல் வச்சாலும் நடக்காமல் இருக்கிறது காரணம் அதுதான்.
அதையும் தாண்டி இப்போ வந்து ஒரு கல்யாணம் ஆகலையா, மனைவியை மதிக்காமல் இருந்திருப்பீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, மனைவியை வந்து இப்போ கல்யாணம் பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன நல்லது கெட்டது செய்யாமல் ஒரு அபமரியாதையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் அந்த ஸ்தானத்தை உங்களுக்கு நசுக்குது. இப்போ தொழில் பண்ணி அடிக்கடி போராட்டத்தை நீங்கள் சந்திச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, யாரையாவது தொழில் பண்ணுறாலும் நீங்கள் ஏமாற்றிருப்பீங்க. அந்த தொழிலை அதாவது நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல ஒரு நேர்மையான ஒரு வழியில் நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க. சப்போஸ் நீங்கள் அடுத்த ஒரு பணத்தை அபகரிச்சிருப்பீங்க. இது மாதிரிக்கே ஏகப்பட்ட சூழ்நிலை கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்தானத்துக்கும் ஒரு இது இருக்குது, பலன் இருக்குது. அதே மாதிரிக்கே குலதெய்வத்தை சில பேர் காணாமல் தருவாங்க. அப்படின்னா குலதெய்வத்தை ஏற்கனவே குலதெய்வம் இருந்து நல்லா இருந்திருக்கு, நீங்கள் அதை மதிக்காமல் இருந்திருப்பீங்க, நீங்கள் கண்டுக்காமல் இருந்திருப்பீங்க. அதே மாதிரிக்கே நீங்கள் உங்களோட அந்த அளவுக்கு இருந்தாலும் என்னடா தெய்வங்கிற பேசியிருப்பீங்க. இது மாதிரி இருக்கும்போது அந்த தெய்வம் அதை நோக்கி பயணிக்கும். ஒரு விஷயத்துக்கும் ஒரு சூட்சமங்கள் இருக்குது. இது எனக்கு சித்தர்மார்களால் எனக்கு உணர்த்தப்பட்ட ஒரு விஷயம். தன் வாழ்க்கையை தானே பார்க்கணும், அடுத்த ஆளுக்காக வாழக்கூடாது. நீங்கள் ரொம்ப வந்து யோசிச்சுக்கிட்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்காக தான் வரனார் இப்படி சொல்லிடுவாங்க அப்படி சொல்லிடுவாங்க நீங்கள் நினச்சி வாழ்றதெல்லாம் வந்து ரொம்ப 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 தப்பானது. உங்களோட வாழ்க்கை உங்களோடது தான். உங்களை மட்டுமே யோசிச்சு நீங்கள் வாங்க. உங்களுக்கு பின்னாடி யாருமே வரப்போகிறது கிடையாது. இது எல்லாமே ஜோதிடத்துக்குள் அடக்கம் தான். சரியா? ஜோதிடத்துக்குள் அடக்கம் தான். அது தெளிவாக சொல்கிற ஆள் யாராக இருந்தாலும் அதை நீங்கள் கேட்டுக்கிட்டு தெளிவாக ஒன்றுமே இல்லை. நீங்கள் எதனால நீங்கள் இந்த கர்மா, அதை ஒன்றுமே இல்லை. நல்ல கர்மானா நல்ல கர்மா, கெட்ட கர்மானா கெட்ட கர்மா. கர்மாவை பற்றி நிறைய டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். அது மாதிரியே நீங்கள் என்ன அனுபவிக்கணும் வந்துருக்கீங்க 100% நினைப்பீங்க. அதை வந்து ஒரு சில சூட்சமங்கள் அதனால் வந்து அதை முறியடிக்க முடியும். சரியா? இப்போ இறைவனா இப்போ நான் ஒரு 90 ஒன்று கொடுப்பேன். அந்த 90 ஒரு 48 நாள் நீங்கள் பூசிக்கிட்டு வாயில் கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கிட்டு அப்படின்னா 100% வந்து உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரியே பண விஷயத்தில் கஷ்டப்படுறீங்களா, இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடம்பரமான வீடு கட்ட ஒரு பொருளாதாரத்தில் ஒரு வீடு கட்டுறதுக்கும் சரி, அதே மாதிரியே ஒரு தொழில் ரீதியாக பண ரீதியாக கஷ்டப்படுறீங்களா, ஒரு சில விஷயம் நானே இறைவன் கொடுத்த ஒரு சில விஷயம் வந்து இந்த குரு சுக்கரனோட இணைச்சி ஒரு சில விஷயம் செஞ்சு கொடுக்க பூஜை பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னீர்லையும் இல்லை பசுமாட்டு கோமயத்துலையும் நீங்கள் கலந்து நீங்கள் வீடெல்லாம் தெளிச்சிங்க அப்படின்னா 100% பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். அது எப்படின்னா 90 நாள் போடணும். அப்போ இது மாதிரியே ஒரு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு நிறைய வாழ்வியல் சூட்சமங்கள் இருக்குது, வாழ்வியல் பரிகாரங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி 100% வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகரலாம். எல்லாரோட கர்மாவையும் தயவுசெய்து இந்த பிறவி நம்ம பிறந்துட்டோம், அடுத்த பிறவி நம்ம பிறக்கலைங்கிறது உங்கள் யாருக்குமே தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து சொத்து சோகம் கொண்டு போய் உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்களோ இல்லையோ 100% கெட்ட விஷயத்தை கொண்டு போய் பாவத்தை கொண்டு போய் சேர்த்துறாதீங்க. அது எல்லாமே குழந்தைகளை பாதிக்குது. நான் ஜாதகம் பார்த்த விஷயத்தில் நான் ஒரு தாத்தா பையன் ஒரு பேரன்னு பார்க்கும்போது அதாவது நல்ல புண்ணியம் பண்ணியிருந்தால் தெளிவாக இருக்கும் அந்த 3 ஜாதகமே. அப்படி இல்லை அப்படின்னா 100% மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கிற மாதிரி இருக்குது. எனக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது. யாரோ பண்ண தப்புக்கு நம்ம குழந்தை பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அதனால் நல்லது பண்ணுறீங்களோ இல்லையோ கெடுதல் பண்ணாதீங்க, பாவங்கள் பண்ணாதீங்க. தயவுசெய்து நீங்கள் வந்து சொத்து சேர்க்குறீங்களோ இல்லையோ பாவத்தை கொண்டு போய் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் திடீர்னு இறந்துட்டீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா 100% சந்ததிகளை பாதிக்கும். நீங்கள் எது சார்ந்து நீங்கள் நம்ம பாவம் பண்ணுறோமோ அது சார்ந்து அந்த சந்ததிகளை பாதிச்சு நான் அந்த ஜாதகம் பார்த்து இந்த கர்ம ஆராய்ச்சியில் நான் ஒரு 10 வருஷமாக ஈடுபட்டதில் நான் பார்க்கும்போது 100% இது மாதிரி இருக்குது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா தன்னை இப்போ யோசிச்சுட்டு தனக்குன்னு என்ன தேவை அப்படிங்கிற தன் குடும்பத்தை பார்த்து யாரும் கெடுதல் பண்ணாமல் வாழுங்க. ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயம் நம்ம சேனலில் பேசி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறங்க. அடுத்தடுத்த பதிவில் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயம் பேசுவோம். நன்றி, வணக்கம்.